போன எபிசோட் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சங்கசுடன் வந்து சிவபெருமான் தூது கொடுத்ததை கேட்டு அவன் மிகப்பெரிய அசுரப்படைகளை திரட்டிக்கிட்டு அவர் போருக்கு தயாராக அவர் சிவபெருமானை பார்க்கறதுக்கு சந்திரபாக நதிக்கரைக்கு வராரு. அவன் கோடி சூரியன் ஒளி பொருந்திய சிவபெருமானை பார்த்தோடனே சங்கசுடன் வந்து ரொம்ப பணிவாக வணங்குறாரு. அப்போ சிவபெருமான் சங்கசுடனை பார்த்து சொல்கிறாங்க, சங்கசுடனே நீ ரொம்ப சிறப்பு மிக்கவனாக இருக்க, சிறந்த குலத்தில் பிறந்தவனாக இருக்க. அப்படி இருக்கிறப்போ தேவர்களுக்கான தேவலோகத்தை நீ திரும்ப அவர்கிட்டே கொடுத்துரு, அவங்க ஆட்சி அதிகாரத்தையும் அவங்ககிட்டே கொடுத்துரு. அப்போ இந்த போர் வராமல் தவிர்த்துடலாம். இந்த போர் அனாவசியமானது நான் நினைக்கிறேன். இந்த போரை தவிர்க்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சங்கசுடன் சொல்கிறாங்க, போரை தவிர்க்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ பெரிய சிவகடங்களோட மிகப்பெரிய போர் படையோடு நீங்கள் காத்துட்ருக்கீங்க? நீங்கள் எனக்கு தூது அனுப்பிச்சது என்ன? போருக்கு வான்னு சொல்லி தான் தூது அனுப்பிச்சிருந்தீங்க. அப்படி இருக்கிறப்போ நானும் என்னோட மிகப்பெரிய அசுரப்படைகளோடு வந்திருக்கேன். இவ்வளோ படைகள் ஒன்று சேர்ந்தப்போ போர் நடக்கலை அப்படின்னா நாளைக்கு உலகத்தார்கள் வந்து என்னை தான் இகழ்ந்து பேசுவாங்க. அதனால் போருக்கு வந்துட்டோம் அப்படின்னா போர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ சிவபெருமான் சங்கசுடனை பார்த்து சொல்கிறாங்க, சங்கசுடனே உன்னால் எதிர்காலத்தையும் கணிக்க முடியும், உன்னால் இறந்த காலத்தையும் கணிக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ இந்த போர் அனாவசியமானதுன்னு உனக்கும் தெரியும். நீ தேவர்கள்ட்ட தேவலோகத்தை கொடுத்துடலாமே, நீ ஏன் இந்த போரை வளர்க்கணும்னு சொல்லி நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சங்கசுடன் சொல்கிறாங்க, நான் வந்து சாதாரண அசுரன், இவன் கூட போர் பண்ணோம் அப்படின்னா பெருங்கடவுளான உங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூச்சப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது சிவபெருமான் வந்து சங்கசுடனை பார்த்து சொல்கிறாங்க, நான் அப்படி நினச்சிருந்தேன் அப்படின்னா பல அசுரர்கள் நான் வதம் பண்ணிக்கவே மாட்டேன். திரிபுர அசுரர்களை நான் தான் வதம் பண்ணேன். நான் ஒரு மிகப்பெரிய பெருங்கடவுள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே கிடையாது. அதே மாதிரி தான் மகாவிஷ்ணு வந்து ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு அப்படிங்கிற அசுரர்களை அவர் வதம் பண்ணார். அவரும் வந்து நான் ஒரு மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கிடையாது. இதே மாதிரி தான் ஆதிபராசக்தி மதுக்கடவுள்களையும் மகிஷாசுரனையும் வதம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து பெருங்கடவுள்கள், நாங்கள் ஏன் வந்து இவங்களோடலாம் போய் போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை என்னால் சமநிலையாக வச்சுருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து போர் பண்ணுறதுக்கெலாம் கூச்சப்படலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் சங்கசுடன் சொல்கிறாங்க, அப்புறம் என்ன, நம்ம போர் பண்ணிடுவோம், போரில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அப்போது சிவபெருமான் வந்து சொல்கிறாங்க, சங்கசுடனே நீ ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சங்கசுடன் சொல்கிறாங்க, இனிமேட் நம்ம எது பேசுனாலும் நம்ம போரில் சந்திக்கலாம், இனிமேட் நம்ம போரில் தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சங்கசுடன் அவரோட போர் படையை பார்த்து அவர் கிளம்பவும் செய்கிறாரு. இப்படி சிவபெருமானை எதிர்த்து போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளம்பின சங்கசுடன் வந்து சிவபெருமானோட போர் படையை எதிர்கொள்வாரா, இல்லை சிவபெருமானோட போர்ப்படை சங்கசுடனோட போர்ப்படை எதிர்கொண்டு அவங்களை ஜெயிப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சங்கசுடன் வந்து சிவபெருமான் கிட்ட போர் பண்ண தானே வந்திருக்கோம், இனிமேட்டு நம்ம போரில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரோட அமைச்சர்களை பார்த்து அவர் விமானத்தில் ஏறி அவரோட படைகளை மொத்தமாக அவர் போர் பண்ணுறதுக்கு தூண்டவும் செஞ்சார். அவர் போர் முழக்கங்கள் கொடுக்கவும் ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் சங்கசுடனோட போர் படைகள் அப்படிங்கிறது தயாராக ஆரம்பிச்சிது. இன்னொரு பக்கம் வந்து சிவபெருமானோட சிவகணங்களோட படைகளும் தயாராக ஆரம்பிச்சிது. அந்த சமயத்தில் சங்கசுடனோட போர் சேனாதிபதிகளும் சிவபெருமானோட படை சேனாதிபதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த போர் ரொம்ப ஆக்ரோஷமாக துவங்கவும் ஆரம்பிச்சது. அது எப்படி யார் எதிர்த்து போர் பண்ணாங்க அப்படின்னா, மகேந்திரன் வந்து விஸ்வபர்வன் அப்படின்றவனை எதிர்த்து போர் பண்ணாங்க. சூரியன் வந்து விப்ரஜித் அப்படிங்கிறவனை எதிர்த்து போர் பண்ணாங்க. சந்திரன் வந்து தம்பன் அப்படிங்கிற அசுரனை எதிர்த்து போர் பண்ணாங்க. யமன் வந்து காளேஸ்வரனை எதிர்த்து போர் பண்ணாங்க. அக்னி வந்து கோகர்ணன் அப்படிங்கிற எதிர்த்து போர் பண்ணாங்க. குபேரன் வந்து காலகேயன் எதிர்த்து போர் பண்ணாங்க. விஸ்வகர்மா வந்து மயன் எதிர்த்து போர் பண்ணாங்க. மிருத்யு வந்து பயங்கரமான சங்கரமயன் அப்படிங்கிறவங்களை எடுத்து போர் பண்ணாங்க. வருணன் வந்து விகண்ணன் அப்படின்றவங்களை எடுத்து போர் பண்ணாங்க. வாயு வந்து சஞ்சலனோடையும், புதன் வந்து திருதபுருஷனோடையும், சனி வந்து ரக்தாசனோடையும், ஜெயந்தன் வந்து ரத்னசாரனோடையும், வசுக்கள் வந்து வர்ச்சோ கணங்களோடையும், தர்மன் வந்து துரந்தரனோடையும், அஸ்வினி தேவர்கள் வந்து திப்தி அப்படிங்கிறவங்களோடையும், நலகோபுரன் வந்து தூம்பரனோடையும், பானு வந்து சோபகரனோடையும், மன்மதன் வந்து பிடாரனோடையும், மங்களன் வந்து உசாசனோடையும், விஸ்வன் வந்து சபவாசனோடையும், ஏகாதச ருத்ரர்கள் வந்து மகா பயங்கரமான 11 பிரம்ம ராட்சசர்களோடையும் போர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மகாமாரி வந்து உக்ரசண்டனோட போர் பண்ணிட்டு இருந்தாங்க. நந்திதேவர் வந்து மொத்த ராட்சச கூட்டத்தையும் எதிர்த்து போர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சிவபெருமான் அவர் வடக்கு மூலையில இருந்து அவரோட மொத்த போர்ப்படையும் அவர் வழி நடத்திட்டு இருந்தாரு. அதே மாதிரி சங்கசுடன் வந்து அவரோட அரியாசனத்தில் அமர்ந்து அவரோட மொத்த அசுரர்களோட போர்ப்படையும் அவர் வழி நடத்திட்டு இருந்தாரு.
ஒரு பக்கம் சிவபெருமானோட தலைமையில் தேவரோட போர்ப்படையும் சிவகணங்களும் ஒன்றா சேர்ந்து அங்கே அசுர படையை மொத்தமாக துவம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சங்கசுடனோட தலைமையில் அசுரர்களும் ராட்சசர்களும் அரக்கர்களும் ரொம்ப கொடூரமாக போர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கறதுக்கு சங்கரனார் பிள்ளை காலத்தில் ஒரு பேரழிவை உண்டாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்தில் சங்கசுடன் தலைமையில் இருந்து அவர் ராட்சசர்கள் அசுரர்களை பயங்கரமாக வழிநடத்தி தேவர்கள் மொத்தமாக துவம்சம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் தேவர்கள்லாம் இந்த போரில் நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களை பார்த்து பயந்து அவங்க பின்வாங்கி அவங்க ஓடவும் ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த உடனே முருகப்பெருமானுக்கு பயங்கரமாக கோபம் வருது. நான் இருக்கிறப்போ நீங்கள் எப்படி பின்வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீர ஆவேசத்தோட முழக்கத்தை கொடுத்து அவர் போர்ப்படைக்குள்ளே உள்ளே வரவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் முருகப்பெருமான் நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் ஒரு ஆளாக எதிர்த்து இந்த அசுரர்களை மொத்தமாக நான் ஓட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளாக நின்று அசுரர்களை மொத்தமாக எதிர்த்து போர் பண்ண ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் முருகப்பெருமான் 100 அசோகனி அசுர சேனைகளை ஒரு நொடி பொழுதில் அழிக்கவும் செஞ்சார். இதை பார்த்த பத்ரகாளி பயங்கரமாக உக்ரம் கொண்டு பகைவர்களை எதிர்த்து அவங்க போர் பண்ண ஆரம்பித்தாங்க. ராட்சசர்களை கொண்டு அவங்க ரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தாங்க. 10 லட்சம் 100 லட்சம் கோடி கோடி யானைகளையும் அசுரர்களையும் கொண்டு குவிச்சாங்க. இப்படி முருகப்பெருமானும் பத்ரகாளியும் பயங்கரமாக போர் பண்ணி அசுர படைகளை துவம்சம் பண்ணிட்டு பார்த்த உடனே விருஷபருவன், விப்ரஜித்து, தம்பன், விகர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுர சேனாதிபதிகள் மொத்தமாக சேர்ந்து முருகனை எதிர்த்து அவங்க போர் பண்ணவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் முருகன் கடுமையான போர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது பத்ரகாளி அவங்களும் சளைக்காமல் அசுரர்களை எதிர்த்து பயங்கரமாக போர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் முருகப்பெருமான் யோசிக்கிறார், இந்த அசுர படைகளை மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னா இவங்களோட இருந்து நம்ம நேரத்தை கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலாயுதத்தை எடுத்து இந்த 4 அசுர சேனாதிபதிகளையும் அவர் நொடி பொழுத்துல கொன்று ஒழிக்கிறாரு. இப்படி முருகப்பெருமான் போர் பண்ணுறதை பார்த்த உடனே சங்கசுடனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதனால் அவரோட விமானத்தில் ஏறி அவர் வானத்தில் அவரோட பானங்களை அவர் மலை போல பொழியவும் செய்கிறார். இதை பார்த்த உடனே அக்னி மலை மாதிரி பொழியுது. எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் புகைகளாக இருக்குது, நெருப்புகளாக இருக்குது. இதை பார்த்த உடனே நந்திதேவர் முதலான தேவர்கள் எல்லாமே பயந்து அவங்க ஓடவும் செய்கிறாங்க. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் கார்த்திகேயனான அந்த முருகப்பெருமான் சங்கசுடன் எதிர்த்து போர் பண்ணுறதுக்காக ஒரே ஆளாக நின்று அசுர படைகளை மொத்தமாக அவர் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் சங்கசுடன் என்ன பண்ணுறாங்கன்னா வானத்திலிருந்து அவர் மலைகளையும் பாம்புகளையும் அம்புகளையும் பெரிய பெரிய பாறைகளையும் மரக்கட்டைகளையும் முருகப்பெருமான் மேலே மலை மாதிரி பொழிய செய்கிறாரு. இது எல்லாமே பட்ட உடனே முருகப்பெருமான் மொத்தமாக மூடி சூழ்ந்ததுனால முருகப்பெருமான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது தெரியல. அந்த சமயத்தில் முருகப்பெருமான் இது எல்லாத்தையும் அகற்றணும், இல்லை அப்படின்னா இந்த போரில் நம்ம இல்லைன்னு சொல்லி நினச்சிருவாங்க, நம்மளை வீழ்த்திட்டாங்கன்னு சொல்லி நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கோவமாக அவர் எப்படியா சங்கசுடனை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வில்லை எடுக்கிறாரு. அப்போ சங்கசுடன் அவரோட வில்லையும் உடைக்கிறாங்க, அவரோட தேரையும் உடைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே முருகனுக்கு இன்னும் கோவம் ரொம்ப அதிகமாகுது. அவங்க இன்னொரு தேரில் ஏறி அவங்க இந்திராஸ்திரத்தை வச்சு சங்கசுடனோட மொத்த ஆயுதங்களையும் அவர் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு எல்லாம் அணைக்கணும்னு சொல்லிட்டு அவர் மோகாஸ்திரத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய நெருப்புகளை பூரா அணைக்கிறாரு. அப்போ தான் போர்க்களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கண்ணே தெரிய ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் முருகப்பெருமான் பார்க்குறாரு. முருகப்பெருமானை எதிர்கொள்றதுக்காக சங்கசுடன் வேறொரு தேரில் ஏறி அவர் நிறைய அஸ்திரங்களை பிரயோகிக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முருகப்பெருமானுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த சங்கசுடனை கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு அவரோட வேலாயுதத்தை எடுத்து சங்கசுடன் நோக்கி அவர் எரியவும் செய்கிறாரு. அது சங்கசுடனை மார்பில் பட்ட உடனே சங்கசுடன் மயங்கி விழுகவும் செய்கிறாங்க. சங்கசுடன் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனால் நொடி பொழுதில் சங்கசுடன் அந்த மயக்கத்தில் தெளிஞ்சு திரும்ப போர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் சங்கசுடனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. முருகப்பெருமானோட போர் நுட்பத்தையும் முருகப்பெருமானோட போர் வெறியும் பார்த்து சங்கசுடன் முருகப்பெருமானை எப்படியா அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு திரும்ப அவர் அவரோட சக்தியால் அந்த பானங்களை மலை மாதிரி பொழிய செய்கிறாரு. திரும்ப எல்லா இடத்துலையும் நெருப்புகளும் புகைகளும் சூழ ஆரம்பிச்சிது. அந்த சமயத்தில் முருகப்பெருமானை எதிர்த்து ஒரு கொடூரமான சக்தி ஆயத்தை சங்கசுடன் செலுத்தவும் செய்கிறாங்க. அது முருகப்பெருமான் மேலே படுறதுக்கு முன்னாடி காளிகாதேவி முருகப்பெருமான் அங்கேருந்து காப்பாற்றி சிவபெருமான்கிட்ட கொண்டு போயிடுறாங்க. காளிகாதேவி பண்ண செயலை பார்த்து சிவபெருமான் காளிகாதேவி வாழ்த்தவும் செய்கிறாங்க. என்னோட மகனான குமரனை நீ காப்பாற்றிருக்க, நீ இந்த போர்ப்படை இனிமேட் நீ வழி நடத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் முருகப்பெருமானோட சேர்ந்து காளிகாதேவியும் அந்த போர்ப்படைகளை வழி நடத்தி அவங்க போர் பண்ணவும் செய்கிறாங்க. நந்திதேவர் முதலான தேவர்கள் படை எல்லாமே காளிகாதேவி பின்பற்றவும் செய்கிறாங்க. காளி போர்க்களத்துக்குள்ளே போனோடனே அசுரர்களை கொன்று குவிச்சு அவங்களோட ரத்தத்தை குடிக்கவும் செய்கிறாங்க. அந்த இடத்துல அட்டகாசம் பண்ணவும் செய்கிறாங்க. எல்லாரையும் கொன்னுட்டு அவங்க தலை தனியாக உடல் தனியாக பிரித்து எடுக்கவும் செய்கிறாங்க. அவங்க அந்த போர்க்களத்தில் ரொம்ப கொடூரமாக அவங்க போர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் காளிகாதேவிக்கு உதவியாக சிவகணங்கள் இருக்கக்கூடிய மோகினி டாகினி அப்படிங்கிற கணங்களை அனுப்பவும் செய்கிறாங்க. அவங்க கையில் கோடாரியும் அவங்க வில்லையும் எடுத்துக்கிட்டு அந்த எல்லா அசுரர்களையும் கொல்லவும் செய்கிறாங்க. இதை பார்த்து அசுரர்கள் எல்லாமே பயப்பட செய்கிறாங்க. இதை கவனித்த சங்கசுடன் அவர் அசுரர்கள் எல்லாமே பயப்படாத வண்ணம் அவர் தைரியம் கொடுக்கவும் செய்கிறாரு, அவர் போர் முழுக்கவும் கொடுக்கவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் சங்கசுடன் காளி எடுத்து போர் பண்ணுறதுக்காக காளிக்கு முன்னாடி நேருக்கு நேரம் அவர் நிற்க செய்கிறாரு. அப்போ காளி மகேஸ்வர அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை சங்கசுடன் மேலே எய்தவும் செய்கிறாங்க.
அப்போ சங்கசுடன் வந்து எதிர் அஸ்திரமான சதாசிவ அஸ்திரத்தை கொடுத்து அந்த அஸ்திரத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுறாரு. இதை பார்த்த உடனே இப்போ காளி பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க சில மந்திரங்களை ஜெபிச்சு அவங்க மகாவீரபத்ர அஸ்திரத்தை அவங்க பிரயோகப்படுத்தவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் சங்கசுடன் வந்து அவரோட தேர்ல இருந்து கீழே இறங்கி வந்து அவரோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டு அவருக்கு பூமியில் விழுந்து அவர் வணங்கவும் செய்கிறாரு. அந்த அஸ்திரம் ஒன்றுமே பண்ணாமல் அப்படி வானத்திலே போகவும் செஞ்சுது. இதை பார்த்த உடனே காளி ரொம்ப பயங்கரமாக கோவம் கொண்டு அவங்க பிரம்மாஸ்திரத்தை எய்யவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் அதுக்கு எதிர் அஸ்திரமா அதே பிரம்மாஸ்திரத்தை சங்கசுடனும் போட செஞ்சாங்க. இதை பார்த்த உடனே காளிக்கு இன்னும் கோவம் ரொம்ப அதிகமாகுது. என்னடா இது, இந்த சங்கசுடன் ஜெயிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க சக்தி ஆயுதமான வேலை எடுத்து சங்கசுடன் மேலே அவங்க பிரயோகம் பண்ணவும் செய்கிறாங்க. சங்கசுடனும் அவனோட ஆயுதங்களை எடுத்து அதை தடுக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்த உடனே காளி வந்து இந்த அஸ்திரத்தில் சங்கசுடன் கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசுபதாஸ்திரத்தை எடுத்து அவங்க பிரயோகம் பண்ணுறதுக்காக அவங்க தயாராகிறாங்க. அந்த சமயத்தில் வானத்தில் அசரீரி சத்தம் ஒன்று கேட்குது. அது என்ன அப்படின்னா காளியை பார்த்து சொல்லுது, காளி தேவியே, நீ என்னதான் அஸ்திரங்களை பிரயோகப்படுத்தினாலும் இந்த சங்கசுடனை வந்து ஜெயிக்கவே முடியாது. இந்த அஸ்திரத்தை போட்டாலும் சங்கசுடனை அது ஒன்றுமே பண்ணாது. ஏன் அப்படின்னா சங்கசுடன் முன்னொரு காலத்தில் பிரம்மதேவன்ட்ட ஒரு வரம் வாங்கியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா சங்கசுடன மனைவியான துளசி வந்து பதிவிரதையாக இருக்கிற வரைக்கும், அதாவது அவங்க கற்புக்கரசியாக இருக்கிற வரைக்கும் சங்கசுடனுக்கு மரணம் அப்படிங்கிறதே வராது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வரம் வாங்கியிருந்தான். அதே மாதிரி துளசியும் வந்து சங்கசுடனுக்கு பதிவரையாக இருக்காங்க. அவங்கள மாதிரி சிறந்த கற்புக்கரசி கிடையவே கிடையாது. அதனால தான் சங்கசுடனை யாருனாலையும் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே காளிகாதேவி வந்து அந்த பசுபதாஸ்திரத்தை அவங்க பிரயோகம் பண்ணாமல் அவங்க வில்லை வந்து கீழே போடவும் செய்கிறாங்க. இதை பார்த்த உடனே சங்கசுடனை வந்து அவர் கையில் இருந்த வில்லை வந்து கீழே போடவும் செய்கிறாங்க. இதை பார்த்து காளிகாதேவி மனசில் நினைக்கிறாங்க, சங்கசுடன் வந்து மற்ற அசுரர்கள் மாதிரி இல்லாமல் இவர் போர்க்கலைகளில் இவங்க வந்து கை தேர்ந்தவராங்க, போர் விதிமுறைகளை மதிக்கிறவங்களாக இருக்காங்க. அதனால தான் சிவபெருமான் சங்கசுடனை பார்த்து நீ சிறந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிட்டு அவங்க மற்ற அசுரர்கள் எல்லாமே கொன்று குவிக்க செய்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கொன்று அவங்க வாயில் போட்டு திங்கவும் செய்கிறாங்க. இப்படி காளிகாதேவி வந்து பயங்கரமாக போர் பண்ணிட்டு இருந்ததை பார்த்த உடனே சங்கசுடன் வந்து அவர் காளிகாதேவியை எதிர்த்து மல்யுத்தம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. காளிகாதேவியும் சங்கசுடனும் பயங்கரமாக மல்யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காளிகாதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த சங்கசுடனை நம்ம ஒரே விழுங்கில் விழுங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விழுங்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ சங்கசுடன் வந்து வானுக்கும் பூமிக்கும் மிகப்பெரிய உருவம் கொண்டு அவர் பயங்கரமாக சிரிக்கவும் செய்கிறாரு. இதை பார்த்துடனே காளிகாதேவி கோவம் பொறுக்காமல் சங்கசுடனை காலை பிடிச்சி அவங்க தலையை சுற்றி தூக்கி எறியவும் செய்கிறாங்க. காளிகாதேவி சங்கசுடன் தூக்கி எரிஞ்சதுனால சங்கசுடன் திரும்ப அந்த போர்க்களத்தில் வரத்துக்குள்ள காளிகாதேவி அங்கே இருக்கக்கூடிய அசுர படைகளை மொத்தமாக அவங்க கொன்று கூச்சி அவங்க இப்போ வாயில் போட்டு மென்று திங்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் காளிகாதேவி விரைந்து போய் சிவபெருமான் கிட்ட சொல்கிறாங்க, அசுரர்களில் மொத்தமாக நான் அழிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எஞ்சி இருக்கக்கூடிய அசுர வீரர்கள் 1,00,000 பேர் தான் இருப்பாங்க. மித்த எல்லாரையும் நான் கொன்னுட்டேன். இவங்களும் யார் அப்படின்னா என்னோட தாக்குதலிருந்து தப்பி தவறி போனவங்க தான். இந்த சங்கசுடனை என்னால் அழிக்கவே முடியல. நான் சங்கசுடன் மேலே இப்படி அஸ்திரம் பிரயோகம் பண்ண போகிறப்போ இது அசரீரி வந்து ஒரு விஷயம் சொல்லிச்சு, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிவபெருமானோ ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ சங்கசுடனை வந்து எங்களால் அழிக்க முடியாது, இதுக்கு மேலே போர்க்களத்தில் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, அசுரர்களை மொத்தமாக நான் அழிச்சாலும் சங்கசுடனை அழிக்கிறது எங்ககிட்ட முடியாது. அதனால நீங்களே போர்க்களத்துக்கு வரணும், நீங்களே சங்கசுடனை எதிர்த்து போர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிவபெருமான் காளிகாதேவி பார்த்து சொல்கிறாங்க, கவலைப்படாத காளியே, இனிமேட்டு போர்க்களத்தில் நானே களம் இறங்குறேன், சங்கசுடனை எதிர்த்து நானே போர் பண்ணுறேன், இந்த போரில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் போர்க்களத்துக்கு வரதுக்கு தயாராகவும் செய்கிறாரு. சங்கசுடன் பண்ண ஒரு மிகப்பெரிய போரில் வந்து காளியும் முருகனையும் சங்கசுடன் ஒரே ஆளனை எதிர்கொள்ளவும் செஞ்சார். அதே சமயத்தில் மகாகாளியும் திருமுருகனும் சேர்ந்து சங்கசுடனை அவங்க சமாளிக்கவும் செஞ்சாங்க. இதுக்கு மேலே வந்து சங்கசுடன் சமாளிக்க முடியாது, சிவபெருமானே போருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி காளி அழைக்கவும் செய்கிறாங்க. சிவபெருமான் வந்து இனிமேட் நான் போர்க்களத்தில் நானே களம் இறங்கி நானே சங்கசுடன் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போர்க்களத்துக்கு வரவும் செய்கிறாரு. இப்படி சிவபெருமானுக்கும் சங்கசுடனுக்கும் நடக்க போகிற இந்த மிகப்பெரிய போரில் யார் ஜெயிக்க போகிறாங்க, இந்த போரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கன்டினியூஸாக பாருங்கள்.